ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி நேந்திர பழம் சிப்ஸ் செய்யறதான் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு புரியும். நான் இன்ச் பை தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தட்லேயே சேம் மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டே கிடச்சிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 வாழைக்காயை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இது எப்படி தோல் செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வாழைக்காயை எடுத்துக்கோங்க. அது டாப்பும் பாட்டமும் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கத்தியால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தூள் சீவிட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். இப்போ டாப் டு பாட்டம் வரைக்கும் நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த கத்தியால் தூக்கி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த தோல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கையால் நீங்கள் பிச்சு எடுக்கிறப்பவே ரொம்பவே ஈஸியாக வந்துடும். கூடு போடுறப்போ அழுத்தி போடாமல் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இல்லைனா பழத்தில் கீரல் வந்துச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இதே சேம் மெத்தட் தான் மரவள்ளிக்கிழங்குலையும் பண்ணுவாங்க. அதே சேம் மெத்தட் தான் நான் இப்போ இதுலேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி இந்த 3 பழத்தையும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 4 பழத்தையும் நான் கழுவிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அது கூடவே காய் சீவறதையும் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அந்த நேந்திர காயை வந்து சீவிக்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்லைஸாக விழுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இது ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றப்ப அந்த சாஃப்டாக தெரியாது உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே பாருங்கள் பிளேடு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இதில் இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் சொல்கிறேன் 4 நேந்திர காய்க்குரியது. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்ந்துக்கிட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா வந்து பார்த்திங்கன்னா இந்த நேந்திர சிப்ஸ் வந்து வேகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம அதில் ஊற்றணும். அதுக்காக தான் இது. இப்போ வானல் சூடானதும் நம்ம வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நேந்திர பழம் சிப்ஸை வந்து அதோடய சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து போடுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டாது, தனித்தனியாகவே தெரியும். நீங்கள் எல்லாமே மொத்தமாகவே அப்படியே போட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டி பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா வேகட்டும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளும் அந்த தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். என்னடா எண்ணெயில் வந்து தண்ணி ஊற்றினா தெரிக்குமே அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றுமே செய்யாது. கேட்குற சவுண்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டக்குன்னு உடனே கேட்குமே தவிர உடனே வந்து சரியாயிடும். அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூளையும் உப்பும் நீங்கள் சேர்க்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்த சிப்ஸில் இறங்கி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த கலரும் அதனால தான் கொடுக்குது. அந்த எல்லோ கலரும் சாப்பிட்றப்ப அந்த உப்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறனால எல்லாருமே வந்து நேந்திரக்காய் வந்து சிப்ஸ் போடலான்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக என்னோடய வீடியோ பார்த்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டே கிடச்சிரும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சிப்ஸ் வெந்துடுச்சு. பாருங்கள் எக்ஸாக்டாக சேம் அதே கலர்லேயே இருக்குது பாருங்கள். பார்க்கவே பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, பார்க்கவும் சூப்பராகவும் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். இது நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க சிப்ஸையும் நம்ம எடுத்து சேம் அதே பவுலே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் சவுண்டு எப்படி சூப்பராக கேட்குதுன்னு சொல்லி. நான் இப்போ ஒரு பீஸ் வந்து உடச்சி காட்டுறேன். பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக உடையுது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நான் உடைக்கல. அவ்வளோதான். எப்படி சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.